தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு வருகிற மே மாதம் இடைத்தேர்தல் நடைபெறும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு வருகிற மே மாதம் இடைத்தேர்தல் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு வருகிற மே மாதம் இடைத்தேர்தல் நடைபெறும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனை தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 காலி பதவியிடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காலியாக உள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி இடங்களுக்கு மே மாதத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட அளவில் தேர்தல் முன்னேற்பாடுகளை விரைந்து முடிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு வருகிற மே மாதம் இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காலியாக உள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவியிடங்களுக்கான தேர்தல் மே மாதம் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 காலி பதவியிடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு மே மாதம் தேர்தல் நடைபெற இருப்பதாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மாவட்ட அளவில் தேர்தல் முன்னேற்பாடுகளை விரைந்து முடிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. சென்னையில் காலியாக உள்ள 4 கவுன்சிலர்கள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது.